பேர் பாலநடராஜன், விஸ்வ இந்து பரிஷத்தோட தேனி நகர செயலாளர். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு பண்ணியிருக்கு பசுவதை சட்டத்தை பற்றி. இதை பற்றி ஒரு விளக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் உங்களுக்கு பொது இடங்களில் மாடுகளை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் நிறைவேற்றியிருக்கு. இப்போ அதை பொது இடங்களில் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு. இதை நாங்கள் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பசு அப்படின்னாவே நமக்கு புனிதமானது, இந்து தர்மத்துக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு எல்லா வீட்டு விசேஷங்களுக்கும் முதல்ல வர்றது கோ பூஜை தான். கோசாலையிலேருந்து கோ பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா பூஜைகளும் நடத்துவோம், ஹோமம் எல்லாம் பண்ணுவோம். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான கோமாதாவுக்கு நம்ம மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இவங்க இதை மேல்முறையீடு பண்ணும்போது இந்து தர்மத்தவே அவங்க எதிர்த்து பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை உடனடியாக இந்த அரசு தலையிட்டு இதை உடனே வாபஸ் பண்ணணும், திரும்ப பெற்றணும் இந்த திட்டத்தை. ஏன்னா திரும்ப எங்க தமிழக இந்து மக்களை மதிங்க. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க மேல்முறையீடு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம், தாய்ப்பாலுக்கு அப்புறம் தினசரி நம்ம அன்றாட நம்ம சாப்பிடக்கூடியது பசு மாட்டு பால் தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த நன்றியோட இருக்கணும், அந்த நன்றியை காப்பாத்துங்க. இதை நீங்க உடனடியா நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னா இந்துக்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பொது இடங்கள்ல பசுமாடு வெட்டலாம் அப்படின்றது யாராலையும் ஜீரணிக்க முடியாது. இன்னைக்கு ஆடு கோழி எல்லாமே மாடு எல்லாமே வந்துருச்சுன்னா மக்களுக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும், ஒரு பக்தியே இல்லாமல் போயிடும். அந்த பக்திக்கு கொண்டு வாங்க, அந்த இதை மாற்றாதீங்க. உடனடியாக இதுக்கான தீர்வு எடுங்க. தேனி நகரம் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.